ரொம்ப நாளா ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, என்னவோ போக முடியவே இல்ல. தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி அப்படியே விட்டுட்டேன் நானும். ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அது அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு திடீர்னு அமைஞ்சிருச்சு. அங்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். அப்பாவும் பொண்ணும் எப்ப பாரு குறும்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதான் வேலை. நம்ம எங்க போறோங்கிறத போற வழியில பார்க்கலாம். நம்ம கூட சேர்ந்து பிரவீன் ப்ரோவும் வராங்க. வாங்க போலாம். நம்ம நினைக்கும்போது போக முடியல. அதுவா நடக்குது. வேற எங்கேயும் இல்லைங்க. சிறுவார்புரியில இருக்கக்கூடிய தகப்பன் சுவாமியாக எம்பெருமான் முருகப்பெருமானை பார்க்க தான் நம்ம அங்க போயிட்டுருக்கோம். போம்போது பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம காரெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் ஆட்டோல தான் போகணுமா. ஏன்னா, இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அப்படிதான் போனோம். கோவிலுக்குள்ள போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம். அடிச்சு புடிச்சு கியூல நின்னு சாமிய ஒரு 11:30 மணிக்கெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வீட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். அந்த மாவிளக்க ஏத்திட்டு அவ்வளோ மனசுக்கு நிறைவா இருந்தது. அங்க இருக்க ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே வர வழியில லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பாய்ங்க.